கிறிஸ்தவர் ஓட்டுகளும் முஸ்லிம் ஓட்டுகளும் திமுக அரசுக்கு போதுமானதாக உள்ளது. இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் செயல்படும் ஆளும் கட்சி திமுகவுக்கு இந்துக்கள் 2026 தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று முன்னாள் எம்எல்ஏ காயத்ரி தேவி பேட்டியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான முன்னாள் எம்எல்ஏவுமான காயத்ரி தேவி வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருக்கோவிலுக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ காயத்ரி தேவிக்கு திருக்கோவில் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக பொறுப்பாளர் காயத்ரி தேவி கூறுகையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திருக்கழுக்குன்றம் கோவில் உட்பட 15 கோவில்களுக்கு ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சியை முடியும் தருவாயில் உள்ளது. இதுவரையில் அது சார்ந்து எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளவில்லை. 15 கோவில்களுக்கு ரோப்கார் வசதி செய்து தர முடியாது. 5 கோவில்களுக்கு மட்டுமே செய்து தர முடியும் என்று கூறியவர்கள் அந்த பணியையும் கிடப்பில் போட்டு உள்ளனர் என்றார். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பாலான திருக்கோவில்களில் ஒரு கால பூஜைகள் கூட நடப்பதில்லை என்றவர்கள், கோவில்களின் அருகே உணவகம் இருக்கின்றன. அதில் அசைவ உணவுகள் கோவில் அருகே விற்கப்படுகிறது. அதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று கிறிஸ்தவர்கள் ஓட்டும் முஸ்லிம்கள் ஓட்டும் மட்டுமே இந்த அரசுக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்துக்கள் வசிக்கும் தமிழ்நாட்டில் இந்துக்கள் பண்டிகைகளுக்கு தமிழக முதல்வர் வாழ்த்துக்கள் கூற மாட்டார். ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவோ இப்தார் நோன்பின் போதோ வாழ்த்து கூறுவார். இந்துக்களிடம் மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த கோவிலில் 12 ஆண்டுகள் முடிந்து இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தவில்லை. இதேபோன்று பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தாமலேயே உள்ளது என்று கூறியவர், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் அந்த அதிசய சங்கை காண லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சங்கை தரிசனம் செய்து வருகின்றனர். அவ்வாறு இந்துக்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கை எடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தூணில் தீபமேற்றும் விவகாரத்தில் வழக்கறிஞர் ஜோதிக்கு கட்டணம் கொடுக்கிறார்கள். இந்துக்கள் பணமெடுத்து இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படும் இந்த ஆட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றவர். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த இளைஞர் பூரணச்சந்திரன் தீக்குளித்து உயிரிழந்தார். இந்த இறப்பு இறுதி இறப்பாக இருக்க வேண்டும். இதற்கு மேல் யாரும் அதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. இறந்தவரின் குடும்பத்திற்கு பாஜக சார்பில் 10 லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளோம். உயிரிழந்த பூரணச்சந்திரனின் ஆன்மா சாந்தியடைய பாஜகவினர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனையெல்லாம் தமிழகத்தில் ஆளும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு தரிசனத்துக்காக வந்திருந்தோம். மிக முக்கியமாக இங்கே ரோப்கார், அதாவது இந்த ஆட்சி வந்தவுடன் 2021ஆம் ஆண்டிலே நம்முடைய HRC அமைச்சர் அவர்கள் 15 கோவில்களுக்கு, அதாவது திருக்கழுக்குன்றம், திருத்தணி, திருச்செங்கோடு, இப்போது தீபம் ஏற்ற விடாமல் இருக்கிறார்களே திருப்பரங்குன்றம், அதே போல் சோளிங்கர், இது போல் திருநீர்மலை, இது மாதிரி ஒரு 15 கோவில்களுக்கு ரோப்கார் வசதியை செய்து தருவோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு 5 இடங்களில் ரோப்காரை 90 விழுக்காடு வேலைகள் முடிந்து விட்டது என்றும் சொன்னார்கள். ஆனால் இன்றைய தினம் வரை, இப்போது ஆட்சி முடிந்து வீட்டுக்கே போகவிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ அந்த இடத்துல வந்து சர்வே மட்டும் நடந்திருக்கு. அங்க ஏதோ கொஞ்சம் கிளீன் மட்டும் பண்ணாங்க 2021ஆம் ஆண்டுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. வேற 1% வேலை கூட நடக்கல. இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக முக்கியமான புராதனம், சிறப்புமிக்க ஒரு கோவில். இது இங்க உங்களுக்கே நன்றாக தெரியும், 1000 ஆண்டுகளாக இங்கே பட்சி தரிசனம் நடந்த ஒரு இடம். இப்போது 20 ஆண்டுகளாக தான் அந்த பட்சிகள் வருவதில்லை. அதே போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து, நாம் இங்க இருக்கும் தெப்ப குளத்திலிருந்து சங்குகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த சங்குகள் வாயிலாக உங்களுக்கு வந்து இப்போ கார்த்திகை மாசம் கடைசி சோமவாரம் அன்று அங்கே வேதபுரீஸ்வரர் தான் மேல இருக்கும் சிவன், இங்க இருக்கும் சுவாமியுடைய பெயர் பக்தவத்சலேஸ்வரர். இந்த பக்தவத்சலேஸ்வரருக்கு தான் வந்து இங்க வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்ப 40 வயதுக்கு, ஏன் இந்த காலகட்டத்துல 30 வயதுக்கு மேலேயே எல்லாருக்கும் வந்து எல்லா ஆர்த்தரைட்டிஸும், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வந்து விட்டது. அப்பொழுது இப்போது மக்கள் அங்க போக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ரோப்காரோ இல்லை என்று சொன்னால் மலை வழியாக இவர்கள் வந்து ஒரு ரோடாவது வந்து அமைத்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்தவித முயற்சியும் எடுக்காமல் 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்ப இந்த உண்டியில வர பைசா வச்சுதான் ஒவ்வொரு கோவிலையும் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 38,658 கோவில்கள் வந்து HRC கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல 17,000 கோவில்களுக்கு ஒரு கால பூஜை கூட கிடையாது என்பதுதான் மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. டோட்டல் ஆன்டி இந்து அரசாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள்.
இப்பொழுது சமீப காலத்தில் வந்து திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் கூட ஏற்ற விடல. இங்க இருந்து வரும் வருவாயெல்லாம் இங்க இந்த கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்த வருஷம் சங்கு வந்த சமயத்துல, அதாவது போன வருஷம் 2024ஆம் ஆண்டு அந்த சங்கு தோன்றியவுடன் உள்ள சங்கே கொண்டு வர முடியல. அந்த அளவு வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்த ஒரு இடம் இது. இந்த இடத்துல இருந்து வர பணத்தெல்லாம் வச்சுதான் அங்க திருப்பரங்குன்றத்துக்கு லாயரை பிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஜோதின்ற லாயர் எந்த அளவு கிண்டலாக முருகப்பெருமானுக்கு 2 வயசு இருக்காங்க, அதனால கீழே ஒரு தீபத்தையும் மேல ஒரு தீபத்தையும் ஏற்ற முடியுமா என்று சொல்லும் அளவிற்கு வந்து முருகப்பெருமானை கிண்டல் அடித்திருக்கின்றார். அந்த அளவு வந்து அவருக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன? அரசு அந்த அளவு மோசமா ஆன்டி ஹிந்து பாலிசிஸோட நடந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் அவங்களுடைய லாயர்ஸ், அவங்களுடைய கலெக்டர்ஸ், அவங்களுடைய எஸ்பிஸ் எல்லாருமே வந்து டோட்டலி வந்து ஹிந்துஸ்க்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோவிலை பொறுத்தவரை இன்னும் வந்து கும்பாபிஷேகம் கூட செய்யாம இருக்கு. 12 நாடங்கள் கழிந்து விட்டும் கும்பாபிஷேகம் இன்னும் நடக்காமல் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இங்க ஈவோ இல்ல. ஈவோவை கேட்கலாம் என்ன நடக்குது, ரோப்கார் வந்து எந்த அளவு இருக்கு, ரோப்காருடைய ஸ்டேட்டஸ கேட்கலாமா, ஈவோ வரல. ஆகையால் எதுவுமே சரியா இல்லை கோவில்களை பொறுத்தவரை. அதான் அந்த கியூஆர் கோடு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுலதான் இப்ப நம்ம ஸ்கேன் பண்ணி ஏதாவது வந்து கோவிலுக்கு நிதி கொடுக்குறோம், அபிஷேகம் பண்ணணுமோ என்ன டிக்கெட்னாலும் அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. அந்த அக்கௌண்ட் எங்கன்னு நமக்கெல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரியணுமா வேண்டாவா? அதெல்லாம் இல்லை. கியூஆர் ஸ்கேன் பண்ணா எங்க போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன வாடகை நீங்க இப்ப வெளியில இருக்கவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க. அவங்க தரது என்னமோ 4000 ரூபாய் 5000 ரூபாய். அப்ப இதெல்லாம் நடுவுல புரோக்கர்ஸ் மிடில்மேன் இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி அந்த 150 ரூபாய் 200 ரூபாவை கூட யாரும் ஒழுங்கா வந்து கோவிலுக்கு வந்து சேர்க்கறது கிடையாது. இப்ப என்ன லேட்டஸ்டா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கோவில்களை சுத்தி நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபுட் கோர்ட்ஸ்ல பீஸாஸ், பர்கர்ஸ், ஏன் பிரியாணி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. எங்களால சொல்ல முடியும், சில இடங்கள்ல திருவான்மியூர்ல ஒரு கோவில் பக்கத்துல பிரியாணி ஷாப்பே இருக்கு. அப்ப எந்த அளவு வந்து நாடு வந்து மோசமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் இன்றைய தினம் வந்து பாழடைஞ்சுதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சியே முடிய போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல் ஒரு தீபாவளி என்று சொன்னால் அவர்கள் வாழ்த்து கூட சொல்ல மாட்டார்கள். அட் த சேம் டைம் ஒரு இஃப்தார் விருது என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்னால் பாய்ந்து பாய்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எந்த அளவு இந்த ஆட்சி ஹிந்துஸின் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லிம்கள், கிறிஸ்தன்கள், மற்றவர்களுடைய வாக்குகள் மட்டும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த 2026ஆம் வருகின்ற தேர்தல் அவர்களுக்கு தக்க பாடம் கூட்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மதுரையை சார்ந்த நரிமேடை சார்ந்த பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு இளைஞர் தீக்குளித்து அங்கு இறந்திருக்கின்றார். இந்த நாட்டிலேயே நீங்க பார்த்திருப்பீங்க, மதுரையில நம்ம ஒரு மாநாடு முருகருக்குன்னு சொல்லி நடத்துற சமயத்துல 5 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து தானாக வந்து கூடினார்கள். அந்த அளவு முருக பக்தர்கள் இருக்கும் ஒரு நாடு தமிழ்நாடு. இந்த நாட்டிலே ஒரு முருகருக்கு தீபம் ஏற்ற முடியவில்லை என்று நினைத்து வருந்தி 40 வயசு பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு இளைஞர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவர் போய் தீக்குளிச்சு இறந்திருக்கின்றார். இதுவே கடைசி டெத்தாக இருக்கட்டும். இந்த ஆட்சி இனிமேலாவது இது போல கொடுஞ்செயல்களை செய்யாமல் இருக்கட்டும். பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் அவருடைய பூர்ணச்சந்திரனுக்காக பாரதிய ஜனதா பார்ட்டியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் அவர்களுடைய குடும்பத்துக்கு நிதியாக வழங்கியுள்ளோம். அவர்களுடைய குடும்பத்தோடு என்றென்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அத்தனை மண்டல்களிலும் நாங்கள் பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களுக்காக சிறப்பு பூஜை வைத்திருக்கின்றோம்.